வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைய கமெண்ட்கள், இந்த வாரத்திற்கான கமெண்ட்கள். மோஷன் கேம் வச்சு நத்திங் ஃபோன் 3ல வந்து வீடியோ எடுக்க சொல்லி நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நல்ல விஷயம் தான். இல்ல அது நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஹாப்பி தான். நான் டிவைஸ் ஆனா என் தங்கச்சிக்கு கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். செக் பண்ணி பாருங்க. ஆனா எனக்கு என்னன்னா ப்ரோ, இந்த மாதிரி மோஷன் கேம்லாம் வச்சு நான் பிக்சல்லையும் கூட ட்ரை பண்ணேன். கரெக்ட் தான். பட் அது எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியான ஒரு இது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இன்னொன்னு என்னன்னா, அந்த 4:3 சென்சார்னா 4:3ல அது எடுக்கும் ப்ரோ. மொத்த சென்சார்லயும் வீடியோ ஃபைல் சைஸ் பார்க்கணுமே, 28 GB. நானே அவதார் குட்டி அவதார் பண்ணேன். அந்த வீடியோ அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம தான் கலர் கிரேடிங் பண்ணணும். ஸோ அதனால அது வந்து இன்ட்ரெஸ்டிங் தான். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கிரிக்கெட்டா இருக்கலாம். மேபி அந்த போனோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றதுக்காக நீங்க அந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பட் ஆனா செக் பண்ணிட்டு அவரும் அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க கிட்ட எல்லாம் அதெல்லாம் சொன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. ஐயோ என்ன சொல்ல வர 20 GBக்கு ஒரு வீடியோ எவ்வளவு நிமிஷம் எடுத்த? ஒரு 2 நிமிஷம் எடுத்துருப்பேன் முடியாது அப்படின்னு ஓடி போயிரு அப்படின்றாங்க. பட் நிஜமாவே வந்து அது எப்படின்னா, இந்த ரா போட்டோ எடுத்து ரிஃப்ளெக்ஸ் பண்றோம். அது மாதிரி வீடியோல எப்படி இப்ப எல்லாம் அந்த Black Magic கேமரா ஆப் யூஸ் பண்றாங்க பாருங்க, ஆப்பிள்லயும் சாம்சங்லயும் அந்த மாதிரி. சோ அது வந்து அக்செப்டபிள் ப்ரோ. நம்ம என்னன்னு பாப்போம். சரியா? நான் வந்து இப்போ ஆனா நத்திங் ஃபோன் 3 நான் யூஸ் பண்ணல. நான் வீடியோல சொன்ன மாதிரி என் தங்கச்சிட்ட கொடுத்துட்டேன். ஆனா வாங்கி நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மின்னல் அப்படிங்கிறவர் வந்து, சிவா ப்ரோ, யூசிங் Oxygen OS 16 beta on my OnePlus 12R. கேமரா has improved a lot. சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு Oxygen OS மூலமா ஒரு அப்டேட் வந்து அந்த கேமரா நல்லா இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா OnePlus 11 OnePlus 11R யூசர்ஸ் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வாசல்ல தான் வெயிட் பண்றாங்க. இப்போ போடா வழி சொல்றேன் அப்படின்னு சொன்னா உடனே போட்டோ எடுத்து ஆவியோட சேர்த்து தான் போட்டோ எடுக்குது. அந்த ஆவி என்கிட்ட தான்டா இருக்கு, அதை ஏன்டா தனியா வேற காட்டுற அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து அதுல இருக்குன்னு வைங்க, 11Rலயும் 11லயும். அதை தவிர 11R பத்தி இப்போ ரீசெண்டா ஒரு கமெண்ட் படிச்சேன் மெயில்ல. அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் நான் வாங்கின போனே பரவாயில்ல, என் அண்ணன் எல்லாம் ஆசாசியா OnePlus வாங்கினா, அவன் 11R வச்சுக்கிட்டு சூடு தாங்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கான். OnePlus வாங்க மாட்டேன்டான்னு சொல்றான். SOT குறைஞ்சிருச்சு ஃபுல்லா, பேட்டரி லைஃப் ரொம்ப அடி வாங்கிருச்சுனாங்க 11Rலயும் 11லயும். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த ஹீட்டிங் ப்ரோ என்னால நம்ப முடியாத விஷயமே அது 8+ Gen 1 ப்ரோ. ஏதோ 8 Gen 1னா நம்ம பரவாயில்ல, 8+ Gen 1 வந்து அந்த இடத்துல பெரிய 8+ Gen 1 கொடுத்து அவ்வளவு பிரச்சனை ஆகி 8+ Gen 1 பண்ணி ஸ்டேபிளா கொடுத்துச்சு. இப்போ அது தெரியல ஏதோ கூத்து. அப்புறம் இவர் வந்து என்ன பண்றாரு, OnePlus 12R இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. வைஃபை மட்டும் யூஸ் பண்ணும்போது 6 hours SOT வருது. 4G 5G நெட்வொர்க்லாம் பாத்தீங்கன்னா 7.5 hours வருதா? இது இந்த லாஜிக் வந்து இதுக்கு முன்னாடி ஃபோனர் நல்லா அட்ரஸ் பண்ணிருப்பேன் ப்ரோ. ஒருவேளை வைஃபைனால எல்லா ஆப்ஸும் ஓடுதோ பேக்ரவுண்ட்ல, அதான் பாயிண்ட். எல்லாமே வைஃபை கொடுத்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நிறைய நம்ம ஒண்ணு ப்ரோ அப்டேட் வந்ததுனால என்ன ப்ரோ பண்ணுது, 40 MB அப்டேட் ப்ரோ. 40 MB போனுக்கு அப்டேட் பிக்சல்ல. ஆமா, நான் என்ன சொல்றேன், 5G அன்லிமிட்டெட் டவுன்லோட் பண்ணி தொலைன்னு சொன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுது, ஐயோ மொபைல் டேட்டா மீட்டர்ட் நெட்வொர்க் பண்ண மாட்டோம், மீட்டர்ட் நெட்வொர்க், ஆர் யூ ஷூர், ஓகேவா, ஆர் யூ ஷூர் பல தடவை கேட்கும். பட் இதுவே வந்து வைஃபை கனெக்ட் ஆனதுமே பாத்தீங்கன்னா தேவையில்ல, அது ஊர்ல ஒண்ணுத்துக்கு ஆகாது. இந்த வாட்ஸ்அப்புக்குள்ள இருக்கிற ஏதோ என்னைக்கும் நம்மள குட் மார்னிங் எல்லாமே எல்லாம் டவுன்லோட் ஆகி கேலரிக்கு வந்துகிட்டு இருக்கும். எங்கடா எங்க இருந்து வரீங்க நீங்க எல்லாம்? இது நான் காலையில பார்க்கவே இல்லையா? எல்லாம் வைஃபை கொடுக்குற ஃப்ரீடம். எஸ். சோ இது சில சமயங்கள்ல நடக்கும். பட் இதே கண்டினியூஸா யூஸ் பண்ணுவாங்களா ப்ரோ ஒரு சிலர், எப்ப பாரு பொழுது நிக்கும். நான் வீட்ல வந்து ஆப்வியஸ்லி வைஃபை தான், ஆபீஸ்லயும் வைஃபை தான். சோ அதான் டிராவல் டைம்ல தான் 1 ஹவருக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கும். ஸ்கிரீன் காஸ்ட் ரெகுலரா யூஸ் பண்றான். எண்ட் ஸ்கிரீன் காஸ்ட் ஐ காண்ட் ஓபன் மை கூகுள் மெசேஜ் ஆப், எரர் ஷோயிங் someone has access your screen. Even after the screen cast end its session I need to restart the device to open message app. Restall smooth and excellent. அது மட்டும் பக்கா இருக்கு. அது பக். பரவாயில்ல. அப்போ 12R யூசருக்கு அப்டேட் மூலமா கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. ஹாப்பி நியூஸ் ப்ரோ, தேங்க் யூ. ஏன்னா 12 சூப்பரா இருக்கும் கேமரா. 12R பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் ஆக்சுவலா. 12Rம் டீசன்ட், அதாவது பிரைமரி சென்சார் மாஸ். நம்ம பிரதீப்லாம் அப்படி சுத்திட்டு இருந்தான், அவன் இப்ப S24+ வச்சிருக்கான். அப்போ 12Rல அவன ஹோட்டல்ல போட்டோ எடுத்துட்டானே, சன்செட் எடுத்தானே டேய் அப்படி இருக்கும். ஏன்னா பிரைமரி சென்சார் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா ரைட். அடுத்து கோவர்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ Pixel 8 4 monthsக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஜியோ அண்ட் BSNL யூஸ் பண்றேன். ஒன் டைம்ல யூஸ் பண்ணா சிக்னல் ஃபுல்லா ஆஃப் ஆகுது. 2 seconds ஒரு முறை 2 secondsக்கு ஒரு முறை அப்படி ஆகுதா? அதனால நான் BSNL ஆஃப் பண்ணிடுவேன். அப்போ ஜியோ 5G கிடைக்குது. என்ன பண்ணலாம்? இது மாற என்னால முடியல, இதை விட்டு மாறவும் முடியல. ஹெல்ப். தனித்தனியா யூஸ் பண்ண 2 சிக்னல், அதாவது 2 சிம் சிக்னல் நல்லா கிடைக்குது. ரெண்டு அட் a டைம்ல ஆன்ல இருந்தா ஸ்டாண்ட் பைல இருந்தா இது எப்படி சால்வ் பண்றது? ஜியோமே கோளாறு, BSNLமே கோளாறா இருக்கும் பிக்சலுக்கு. ஏன்னா அந்த மோடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மோடம் தான். பேசாம ஒன்று பண்ணுங்க ப்ரோ. இது பிரச்சனை வந்து
நீங்க பிஎஸ்என்எல் பதில் ஏர்டெல் போட்டு பாருங்க, வீட்டில் யார்கிட்ட வாங்கி போடுங்க. அப்பயும் 2 சிம் வேலை செய்யலன்னு வைங்களேன், அப்போ வந்து நெட்வொர்க் லெவல்ல போர்டு லெவல்ல ப்ராப்ளம். அப்ப நம்ம போனே புதுசு 8 இப்பதான் வாங்கிருக்கீங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிடலாம். சரியா, இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அப்படி ஏர்டெல் போட்டு கரெக்டா வேலை செஞ்சதுன்னு வைங்களேன், பிஎஸ்என்எல்க்கு ஒரு பட்டன் போன் வாங்கிருங்க. ஆமா, நீங்க அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிஎஸ்என்எல்லாம் வந்து இந்த இதுல தான் இருக்குது, பிஎஸ்என்எல்லாம் பட்டன் போன் 4G போன்ல இருக்குது. அப்படிதான் நிலைமை இருக்குங்க. நானா பண்ணல, அவனா அப்படி பண்றான். இதுல இந்த நான் இப்போ கன்னியாகுமரிலாம் போயிட்டு வந்தேன்ல, அங்கெல்லாம் பறக்குது, எங்க போனாலும் LTE தான். ஜிக்கே வர மாட்டேன், நட முடிக்குது. சென்னை பக்கம் வந்தேன், உடனே அதுக்கு கால்லாம் எழுத்து கால்ரா வந்துருது. என்னோட ஆமா LTE என்ன பார்த்தா உனக்கு என்னடா தெரியுது, அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த பிஎஸ்என்எல் ஒரு மாதிரி கோலரா தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஏர்டெல் போட்டு பார்த்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு எங்க எல்லாருக்கும் சொல்லுங்கப்பா. நீங்க சொல்ல போற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா சிம்லாம் நம்ம பூந்து விளையாட முடியாது. நீங்க பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க ப்ரோ. ஏர்டெல் போட்டு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஏர்டெல் போட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. மோஸ்டா இவ்வளவு ஆர்வமா பேசுறீங்க, பார்க்கிங்ல இருக்க குவாலிஸை பத்தி பேச மாட்டீங்களா? ஆமா, ஏன் வந்து நீங்க குவாலிஸை பத்தி பேச மாட்டீங்க? ஆனா பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான் ப்ரோ. ஒரு லெஜெண்ட், அவரை பத்தி ஏன் நீங்க பேச மாட்டீங்க? இல்ல, வேற லெவல் வண்டி தான் அது. அது இங்க இருந்து நான் எங்க எடுத்துட்டு போனாலும் கம்ஃபர்டபுளா போயிட்டு வரேன். ரொம்ப நானா அடிச்சு ஓட்டுறாலாம் கிடையாது ப்ரோ. அது சேல்ஸ் நிறுத்துறது காரணமே இன்னோவா சேல் ஆகலாம் தான். அதுதான் ஹைலைட்டே தெரியுமா? இன்னோவா விட்டு இன்னோவா சேலே ஆகல, எல்லாரும் குவாலிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இது வேலைக்கு ஆகாதே, முடிச்சு விட்டுரு அப்படின்னு முடிச்சு விட்டானுங்க. அந்த வண்டியோட ஜியோமெட்ரிக்ஸ் நல்லா இருக்கும். இப்ப வேற ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க, எல்லாமே பெயிண்டிங்லாம் பண்ணி வண்டி பயங்கரமா இருக்குது. ஸ்டிக்கரிங் மட்டும் பெண்டிங். ஆமா, இல்ல ஆக்சுவலா என்னன்னா ப்ரோ, அதை எடுத்துட்டு ஒரு தடவை சும்மா நம்ம இதுல அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, அங்க போயிட்டு அங்க இருந்து வரும்போது ஃபாஸ்டா வந்து பார்த்தேன். ஏன்னா ரோடே எல்லாம் ஃபாஸ்டா தான் போறேன். நான் ஒரு தடவை ப்ரோ 90ல போறேன். 90ல போயிட்டு இருக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி பைபாஸ்ல எல்லாரும் ஓவர்டேக் அடிச்சு போறாங்க ப்ரோ. நீ அவ்வளவு வேகமா அப்படிதான் எல்லாரும் போறாங்களா? அதனால சரி, இது எவ்வளவு போனா இதுல கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தேன். 130 எல்லாம் போனாலும் செமையா இருந்தது. ஆனா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், 130 எல்லாம் போகும்போது ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு நாய் வருது, பூனை வருதுன்னு கரிசனப்பட்டோம்னா மொத்த குடும்பத்தையும் அபாயஸ் பண்ணிட்டு போயிடும். சோ அதனால நான் அப்படி போவே மாட்டேன். விஷப்பரீட்சைகள் வேண்டாம். 80 தான் ப்ரோ மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுவேன். அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சூப்பரா கண்ட்ரோல் பண்ணலாம், அடிச்சா உடனே வண்டி நின்றோம். சோ இந்த 80 தான் மெயின்டைன் பண்ணுவேன். எது வெளியில ஊரை விட்டு வெளில போனா, ஊருக்குள்ள எப்பயுமே 40ல இருந்து 50 தான் ப்ரோ போவேன். இந்த வண்டியில வந்து ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்துச்சு ப்ரோ. அது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, துறைப்பாக்கம் டோல்கேட் உசுரோட இருக்கும்போது நடந்துச்சு. டோல்கேட்டை தாண்டி வெளில போறேன். வெளில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் என் முன்னாடி போயிட்டு இருக்காரு. அவர் புதுசா கார் வாங்கியிருக்காரு போல, பேபி ஆன் போர்டு போட்டு இருந்தது. நான் இப்படி ஒரு நிமிஷம் இப்படி பார்த்து இப்படி ஓட்டிட்டு இருக்கேன் இல்லையா, இப்படி பார்த்து இப்படி பாக்குறேன். அதுக்குள்ள பார்த்தா டகால்னு பிரேக் அடிச்சிட்டாரா? எதுலன்னா அந்த சினி போலீஸ் தெரியுது, டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாரு. என்னடான்னு பார்த்தா, அப்போ இதுக்கு அந்த டைம்ல அந்த பிரேக் அடிக்கிறாருல, இண்டிகேட்டர் போடுறாரு. யோ, அவர் போட்டதுமே நம்ம வண்டி லைட்டா போய் தட்டிருச்சு. தட்டினதே நமக்கு தெரியல, ஆனா டொக்கே விழுந்துருச்சு. ஏன்னா மெட்டல்ல குவாலிட்டி ஃபுல்லா இப்ப வரதெல்லாம் ஃபைபர் பம்பர். ஃப்ரண்ட்ல போய் பார்த்தா நம்ம இதுல வந்து பம்பர் நாட் அலோட் இல்ல. அந்த ரூல் வந்ததுமே பம்பர் கழட்டி போட்டுட்டோம். நம்ம இதுல ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு பாடியிலே ஒரு பம்பர் மாதிரி இருக்கும். அதுல மட்டும் இம்பாக்ட் ஆனது தெரிஞ்சது. எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மொத்த போனும் கீழே விழும்போது சைடுல ஒரு டென்ட் மாதிரி விழுவும். அந்த மாதிரி அதுல ஃபுல்லா நசுங்கிருச்சா. அப்புறம் என்னாச்சுன்னா, இறங்கி நான் உடனே இதுல இப்ப குறை சொல்லி சண்டை போட்டு ஒரு யூஸும் இல்ல. அந்த மாதிரிதான் இருந்தது. நான் டைரக்டா என் போன் நம்பர் கொடுத்துட்டு அவரும் என்ன சொன்னார்னா, புது காருன்னு சொன்னாரா. ஸோ இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னாங்க. ஸோ இன்சூரன்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னு பாருங்க ப்ரோ, எவ்வளவு கவர் ஆகுதுன்னு பாருங்க, எக்ஸஸ் வந்ததுன்னா சொல்லுங்கன்னா. அவர் அதே மாதிரி மொத்தமா செக் பண்ணாரு, எல்லாம் ட்ரை பண்ணாரு. அது மொத்தமா மாத்திரக்கு 40,000 சம்திங் அந்த மாதிரி ஆச்சு. அதுல நம்ம கையில இருந்து பே பண்ண வேண்டியது வந்து 4,000 ஏதோ சொன்னாரு. அதனால நான் அவருக்கு ஜிபே பண்ணி விட்டேன். ஆனா இதுல ப்ராப்ளம் என்னன்னா, அந்த நேரத்துல கூட எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா ப்ரோ, அது பெரிய பிரச்சனையாக்கி ஒரு யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஒன்னு பிளஸ் அங்க போலீஸ்லாம் யாருமே இல்ல. ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது பயங்கரமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்ப இந்த மெட்ரோ ஒர்க்லாம் நடக்கவே இல்லை ப்ரோ. சரியா, இது நடந்ததுமே எப்படி இருந்ததுன்னா, நான் அவங்க கிட்ட சொல்றேன், ஜி என்ன ஜி அப்ரப்டா பிரேக் அடிக்கிறீங்க, அப்ப இண்டிகேட்டர் போடுறீங்க, எப்படி நாங்க வந்து வண்டி நான் பிரேக் அடிக்க முடியுமா? இது நானே அன்னைக்கு உட்காந்துட்டு இதை வச்சு சண்டையும் நம்ம போட முடியாது. நீங்க பிரேக் அடிச்சனாலதான் அந்த அவ்வளவு அழுத்தம் வாங்கிருங்க, நல்லா உள்ள போயிருக்கும், பின்னாடி நச்சுங்கி இருக்கும். சீரியஸாங்க. அப்போ ஆனா ஒரு விஷயம், நான் வந்து எல்லா கார்ஸையும் பத்தி பார்ப்பேன். எங்க மாமாலாம் வந்து பாத்தீங்கன்னா மாருதி 800 வந்த புதுசுல அதை வாங்கினது. ஸோ அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. இப்போ ஒவ்வொருத்தரோட காரையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, அதுல இருக்க கம்ஃபர்ட், ரைடிங் அந்த கம்ஃபர்ட் இதெல்லாம் பார்ப்போம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பத்தி அவ்வளவா யோசிக்கவே தோணாதுல. கரெக்ட். பார்த்ததுமே லுக் நல்லா இருக்கா, டிசைன் செம்மையா இருக்கா, பேக் ஃபினிஷ் சூப்பரா இருக்கா, ஃப்ரண்ட் பயங்கரமா இருக்கு, இதான் பார்க்க தோணும். பட் அது வந்து மெட்டலா ஃபைபரா, மோஸ்டா எல்லாமே ஃபைபர் தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் நடந்தும்போது தான் தெரிஞ்சது, ஆஹா என்னடா புது வண்டி அப்படி இந்த வண்டி இடிச்சதுக்கு சப்பி போச்சேடா, அப்படிதான் இருந்தது.
மெட்டல்லாம் வரதே இல்லை அந்த அளவுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த நிமிஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். இன்னொன்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னொன்னு நம்ம மேல மிஸ்டேக் இருக்கு இல்ல, 2 விஷயங்க. அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ல அங்க இருந்து ஃப்ளை பண்றது ரொம்ப தப்பு. அது வந்து நம்ம என்னைக்குமே பண்ணவே கூடாது. ஏன் தெரியுமா, ஒண்ணுமே ஆகாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனைய பூதாகரமாக்குற மாதிரி இருக்கும். இப்ப சப்போஸ் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அங்க ஒரு டிராபிக் கேமரா இருக்குன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வரும். இந்த அளவுலாம் வேணுமான்னு இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மேல மிஸ்டேக்கே இல்லைன்னு வைங்க, ஆனா நம்ம மிஸ்டேக் ஆன மாதிரி கார்னர் ஆயிடும், பிரச்சனை பெருசாயிடும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன இம்பாக்ட் எங்கேயாலும் நடந்ததுன்னா கூட அதை கிளாரிஃபை பண்ணி அங்கங்க முடிச்சு விட்டு போறதுதான் நல்லது. அதை விட்டு ஹிட் அண்ட் ஃபிளை மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணோம்னா அது வந்து செம கூத்தா இருக்கும். ஆமா, மாட்டோம்னா இன்னொன்னு என்ன, சீரியஸா ப்ரோ நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த இடத்துல ஒரு 30-40 கிலோமீட்டர் வேகத்துல போனனாலதான் சேஃப். ஆமா, இதுவே நான் பாட்டுக்கு நம்ம வண்டி தானே முறுக்கி இருந்தேன்னா அவன் பிரேக் அடிச்சதுக்கும் நான் முறுக்கும். அதனாலதான் வந்து இந்த ஸ்பீட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. சென்னை சிட்டிக்குள்ள எங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம ஊர்ல யார் எப்ப குறுக்கால வருவாங்கன்னு தெரியாது. அது வேற ஒண்ணு, நாய் கூட நிக்குது, மனுஷன் நிக்க மாட்டேங்கிறான். நிஜமாங்க, உண்மைதான். சிக்னல்ல நாய் நின்னுச்சு, மாடு நிக்குது சிக்னல்ல, நடு ரோட்ல நிக்கிற மாடுகளை விடுங்க, ஓடுவாங்க அப்பதான் வேகமா. என்ன யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறனாலயே பெரும்பாலும் ப்ரோ நம்ம ஏரியாக்குள்ள ஓட்டும் போதெல்லாம் நான் 30 சரியா, இந்த ரோட்ல ஸ்லோவா தான் வந்தா 30. ஏன்னா இங்க நம்ம வீட்டு திருப்பதி பக்கத்துல எல்லாம் 10-15 சருன்னு வளைஞ்சுறாங்க. ஐயோ நீ இவ்வளவு வேகமா வந்து எங்க வளையற? நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன், பாக்கலையா நீங்க, நான் மோட்டோ ஜிபில இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓட்டுறாங்க. சின்ன பசங்க கையில வண்டி இருக்கு, தெரியுது பார்த்தோம். அதனாலதான் பயமா இருக்கு. எங்க அப்பாலாம் பழைய ஆள் வேறையா பக்கத்துல உட்காந்துருந்தாங்கன்னு வைங்க, என்னப்பா அவன் அப்படி ஓட்டுறான் வந்து இடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்பா அவன் வந்து இடிக்கதான்ப்பா செய்வான், அவன் இடிக்க வரான்ல அதுல இருந்து எப்படி எவேட் ஆகுறதுன்னு தான் யோசிக்கணும். நீ தப்பு பண்ணாம கரெக்டா ஓட்டுப்பா அப்படின்னு. என்னது இதுக்கு மேல நான் தப்பு பண்ணாம எங்க இருந்து ஓட்டுறது, ராங் ரூட்ல அவன் எல்லாம் வந்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும். சோ பழைய ஆளுங்களாம் நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கும் போது அவங்க சொல்றது எப்படி இருக்கும்னா, ராங் ரூட்ல வரது ஒருத்தனா இருக்கும், நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வரானா அவன் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவன் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு யோசி, அவ்வளவுதான். ரொம்ப ஸ்லோவா ஓட்டு, இதுக்கு மேல ஸ்லோவான இன்ஜின் ஆஃப் பண்ணணும், அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் நிஜமாங்க. ஆனா நம்ம ஊர் நிஜமே முன்ன மாதிரி இல்ல, கெட்டு போச்சு தான் இந்த ஒரு விஷயத்துல. கண்டிப்பா அந்த குவாலிட்டிஸ் பத்தி நாங்க பேசுவோம். அடுத்து சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் 10 days பிஃபோர் ஜியோ சிம் வாங்கினேன், அதுல 50 GB கிளவுட் ஸ்டோரேஜ் ஃப்ரீ அப்படின்னு இருந்துச்சு. ஜியோ கிளவுட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு பண்ணேன். அது ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ற நம்பர் போல. 50 GB 40 GB ஆல்ரெடி போட்டோஸ் வீடியோ ஸ்டோர் ஆகி இருக்கா? இருந்துச்சா ப்ரோ, பர்சனல் போட்டோஸ்லாம் இருந்துச்சா? நான் ஜியோ கிளவுட் அக்கௌண்ட் ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நியூ அக்கௌண்ட் மாதிரி. அதுல இருந்த டேட்டா எதுவுமே நான் பார்க்கல. சப்போஸ் இப்படி வேற யார்கிட்டயாவது தப்பா டேட்டா போனா, ஜிமெயில கூட ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம அது யாரும் தெரியாது, வேற யாரும் யூஸும் பண்ண போறதில்ல. ஆனா கூகுளே ரொம்ப இயர்ஸா யூஸ் பண்ணது அக்கௌண்ட் அப்படின்னா ஃபுல் டேட்டாவும் அப்படியே டெலீட் வேற பண்ணிடுவாங்க. ஆமா, டெலீட் பண்ணிடுவாங்க அந்த இமெயில் டொமைன். பட் இந்த ஜியோ சிம் யூஸ் பண்ண நம்பர் ஸ்டாப் பண்ணி வேற கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டா அவன் அப்படியே ஜியோ கிளவுட போட்ட டேட்டாவை அப்படியே. இதெல்லாம் ரொம்ப பிரைவசி, ரொம்ப டேஞ்சர் ப்ரோ இதெல்லாம். அதோட நான் வேற ஜியோ சிம் வச்சு இருக்கேன், அதுல எனக்கு தெரியாமையே சப்போஸ் நானே அலோ பண்ணிருக்கேனான்னு தெரியல, ஜியோ கிளவுட் ஆப் இல்லாம மை ஜியோ ஆப்லயே ஆட்டோ பேக்கப் ஆகிடுது. ஆமா, ஜியோ ஆப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆட்டோ பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துரும் உங்க போன்ல இருந்து. அது ரொம்ப ரிஸ்க். நீங்க உடனே இன்ஸ்டால் பண்ண உடனே உள்ள போய் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா சங்கு தான். அது ஆட்டோமேட்டிக்கா டேட்டா எடுத்துக்குது ப்ரோ ஃபுல்லா. அது பாட்டுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் லைனா. வைஃபை எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிஞ்சுன்னு அர்த்தம், சல்லுன்னு அப்லோட் ஆயிரும் எல்லாம். இது தெரியாம நம்பரை யூஸ் பண்ணாம போட்டா நம்பர் போட்டா நம்ம டேட்டாவும் சேர்ந்து நம்பரோட சேர்ந்து நம்ம டேட்டாவும் போயிடும். ஆமா, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது, நம்பர் தான் போயிருச்சு. இது வந்து இது மொத்தமும் ஓட்டா பெரிய பிரைவசி கன்சர்னுங்க அதெல்லாம். இவங்கெல்லாம் வந்து என்னத்த சொல்ல, இப்ப ஐபோனே வச்சிருந்தாலும் இந்த இடத்துல பிரைவசி எங்க போச்சு சொல்லுங்க. இதைத்தான் நாங்களும் ரொம்ப நாளா கூவிக்கிட்டு இருக்கோம். எந்த போனா இருந்தாலும் இப்போ இது ஓட்டையை உருவாக்குனது யாரோ அவங்க தான் அடைக்கணும். கரெக்ட் தான். அப்போ இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அம்பானி மாமா. ஜியோ ரிமூவ் பண்ணனும், ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணனும். இல்ல ஆப்பிள் வந்து iOSல iCloud இருக்கு. iCloud is integrated with iOS and applications. பே பண்ண முடியாதவங்க ஜியோ கிளவுட் ஃப்ரீயா வருது இல்ல? அதுல ப்ரோ, அதனால ஆப்பிள் வந்து என்ன பண்றான், நான் ஆக்டிவேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாவே iCloud எனேபிள் பண்ணி வைக்கிறான். ஆமா கரெக்ட். சரி ஓகே, அது அவனோடது பண்றான். ஜியோ நீ யாரு? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனுக்கே வெளியில இருந்து வந்தவன், உனக்கும் இந்த போனுக்கும் சம்பந்தமே கிடையாது. உள்ள இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. உனக்கு இருக்கிற ஒரே பர்மிஷன் என்ன தெரியுமா, டயலர்ல கால் இனிஷியேட் பண்ணா உன் வழியா சிக்னல் வெளில போனோம் வரணும்.
இவ்வளவுதான் உனக்கு கொடுத்துருக்க பர்மிஷன், நீ எப்படி என் இதுல டேட்டாவை எடுப்பேன் உன் கிளவுட் கொடுப்பேன்ட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோமேட்டிக் ஆகுது ப்ரோ. நான் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டால் பண்ணானே ஒரு 3 ஃபோட்டோ என்னமோ இருந்துச்சு வேற ஒரு ஃபோன்ல, ஜியோ ஃபோன் தனி ஃபோன் வச்சிருந்தால, அதுல அதெல்லாம் அப்லோட் ஆயிடுச்சு. அது பாட்டுக்கும் டேய் என்னடா அப்படின்ட்டு சோகம் தான். இங்க பாருங்க ப்ரோ, எசகி முத்து அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் பத்தி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. என்னோட மோட்டோ G50 நியோ வந்து G50 நியோ வந்து கையில இருந்து விழுந்து உடஞ்சிருச்சு, வாரண்டி பீரியட்ல தான் இருக்கு, மெயில் பண்ணி ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டா ப்ரோ நோ ரெஸ்பான்ஸ். ப்ரோ நாங்க ஒன்று சொல்லிருக்கோம் தெரியுமா, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் ஐபி ரேட்டிங் டஸ்ட் ப்ரூஃப் எல்லாமே என்ன போட்டுருப்பாங்கன்னா ஸ்டாரை போட்டு கீழே கடைசியில போனீங்கன்னா மிலிட்டரி கிரேட் இருக்கு கரெக்ட், ஆனா உடஞ்சா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வாட்டர் ப்ரூஃபிங் IP68 IP6955 எல்லாம் இருக்கு, ஆனா வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா வாரண்டி கிடையாது. ஆமா. அப்போ என்னத்துக்குடா கொடுக்குறேன்னு நீங்க கேட்கலாம். இதைத்தான் நான் பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டு யூஸ் பண்ண சொல்றேன். டெலிவரி பர்சன்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் கவர் வச்சு சிப்லா கவர் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விவரமா இருக்காங்க அவங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அவங்களே இந்த மாதிரியான கஸ்டமர்ஸை பார்ப்பாங்க. அதனால மிலிட்டரி கிரேட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கீழே போடக்கூடாது ப்ரோ, தயவு செய்து இனிமேல் அதை பண்ணிடாது. ஏன்னா அந்த ஓப்போலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால அந்த போனே உடஞ்சிச்சு, டிஸ்பிளேலாம் குஷனிங்க போயிட்டு வச்சிருக்காங்க டிஸ்பிளேல F27 F20 எல்லாம் உடஞ்சிச்சு. கரெக்ட், வேலைக்கே ஆகாது. அடுத்து நூர் லமின் அப்படிங்கிற நண்பர் வந்து டிட் யூ யூஸ் குளோபல் ஆர் சைனீஸ் வெர்ஷன், ஆர் தே கோயிங் டு பிரிங் சம் பேட்டரி கெப்பாசிட்டி, சேம் battery capacity to Indian version. I used the CN version 17 for 2 weeks. Battery life was great, but had to return it due to front camera issue. என்ன இஷ்யூ ப்ரோ? வீடியோ கால் இன் ஆல் சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஃப்ரண்ட் கேமரா கிராஷஸ். யூ நீட் டு ரீகனெக்ட் த கால். ஹேட் 3 updates while using, nothing resolved it. ஓ இவங்க வந்து சைனால இருந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, அதனால ரிட்டர்ன் பண்ணிட்டாரா ப்ரோ? இந்தியாவுக்கு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிவைஸ் லான்ச் ஆகல இல்லையா? போன தடவை என்ன ப்ராப்ளம், எந்த டிவைஸ் வருதுன்னு வேற தெரியல. போன தடவை ப்ராப்ளம் என்னன்னா இது 15 அல்ட்ராவே சைனால ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் நமக்கும் ரிலீஸ் ஆச்சு. அப்போ சர்டிபிகேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அவங்க அதனாலேயே பேட்டரி கெபாசிட்டி என்ன பண்ண வேண்டியதா இருந்ததுன்னா 6000 பில் 5410 போனாங்க. இந்த தடவை இவ்வளவு டைம் இருக்கு, இன்னும் ரிலீஸும் ஆகல. இந்நேரம் சர்டிபிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஊர்ல மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இதுல என்னன்னா அவங்களுக்கு பேட்டரி, ஏன்னா ஓப்போவால 7500 mAh கொடுக்க முடியுது, சோ நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பா தேவையில்லை ப்ரோ. ஒண்ணுல ப்ரோ, இப்போ இவங்களுக்கு என்னன்னா பேட்டரி கெபாசிட்டி மாத்திரதான் ப்ரோ தலைவலி. என்னங்கன்னா இப்போ குளோபலா வந்து Xiaomi 17 கனடா பேட்டரின்னு கேட்டா ஒரே பேட்டரி முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு இந்தியாவா உனக்கு வந்து இந்த பேட்டரி, இந்தோனேஷியாவா உனக்கு இந்த பேட்டரி. விவோ அடி வாங்குது பாத்தீங்களா? விவோ X300 சீரிஸ் இந்தியாவுக்கு பேட்டரி ஃபுல் கட் 5200 5500 அவ்வளவுதான் mAh. அவசரப்பட்டா முடிச்சிட்டானுங்க ப்ரோ. X300 X300 Pro ரெண்டுமே பேட்டரி ஃபுல் கட் 5000 ரேஞ்சில தான் கொடுத்துருக்கானே பேட்டரி இந்தியாவுக்கு. சரி ஓகே, அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம், ஏன்னா ஓப்போ வந்து குளோபல்லேயே வந்து ஓப்போ தான் பேட்டரியில பெருசா இருந்துச்சு, அப்பயே வந்து கம்மியா தான் இருந்துச்சு விவோ. பட் இப்போ இந்தியாவுக்கு இன்னும் கம்மியாகுது பேட்டரி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவியரசு அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ கேஸ் கியர் கேஸ்ல சைட் பட்டன் லூஸா இருக்குமா ப்ரோ? லைக் ஆல் பட்டன் கட் அவுட் லைட்டா டச் பண்ணாலே ஆடுது. ஆமா ப்ரோ அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நீங்க போட்டிருந்தீங்களா? ஆமா அப்படிதான் இருக்கும். அது அதை நினைச்சுலாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. கேஸ் கியர் மட்டும் இல்ல, ரைனோ ஷீல்டா ஏகப்பட்ட பேர் இந்த கேஸ் வச்சிருக்காங்க. அந்த கேஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போன் இல்லாமலாம் ஆட்டினீங்கன்னா நீங்க குடுகுடு வரன்ற மாதிரி சவுண்ட் வரும். கிளுன்னு போன் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமோ அதை போனை உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, அந்த பட்டன் மேல இந்த பட்டன் போய் உட்காரும். டைட்டாலாம் உட்காராது. டைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேஸோட அவுட்டர் ஷெல் வந்து செம டைட்டா உட்காரும் ப்ரோ, பாத்துருப்பீங்க. அது தெரியும். அந்த எல்லோ ஆகாத அந்த ரகட் கேஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். பட் அந்த பட்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி போய் மேல உட்காந்துருக்கும். அது ஒரு வகையில பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு வகையில நல்லதுன்னே சொல்லலாம். டைட்டா உட்கார்ந்திருக்கும் போது என்ன ஆகும், பட்டன் மேல அழுத்தின பிரஷர் இருக்கும். பிரஷர் ஒண்ணே சொல்லுவாங்க. ஆக்சுவலா ரெண்டாவது ப்ரோ வந்து டச் ஆக கூடாது. பெயிண்ட் பீல் ஆஃப் வந்து நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்ப பாரு மேல அந்த இடத்துல அழுத்தி நம்ம ஒரு ஒருத்தரையும் அழுத்துறோம் பாத்தீங்களா, அந்த அச்சு மாதிரியே ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு டாட் மாதிரி இருக்கும் ரவுண்டா. சோ அதனால வந்து இந்த மாதிரியான கேசஸ் நான் பார்த்த வரைக்கும் அது நார்மல் தான். ரக்கட் கேசஸ் நான் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் இப்படிதான் இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷேக்கே இருக்க கூடாதுன்னா மோல்டு மாதிரி வச்சு இந்த பட்டனுக்கும் கேஸுக்குமே அந்த மோல்டு போகும். ஆமா, அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல ப்ரொட்ரூட் ஆகும். கரெக்ட், நடுவுல ஒரு கட் அவுட் மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஆர்மெண்ட் மாதிரி. நம்ம யூஏஜி கேசஸ்லாம் அப்படிதான். எக்ஸைட் அல்ட்ராக்கு நீங்க வச்சிருந்தீங்களா, அந்த கேஸ் மாதிரி இருக்கும். ஒரு கட் அவுட் மட்டும் இருக்கும், நில்கின்னோடது. தனியா நிக்காது, பட்டன் தனியா இருக்காது. பட் இந்த கேஸ் கியர்ல எல்லாம் தனி பட்டன் சல ஆடும். நீங்க ஆட்டினீங்கன்னா ஆடும். சரி, அதான் நீங்க உங்ககிட்ட கேட்கலாம் கொண்டு வந்தோம் அந்த கமெண்ட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால வந்து சொல்ல போனா எனக்கு கேஸே என்ன ஃபீல் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சைட மட்டும் சப்போஸ் ஒரு கேஸ் ஹோல்ட் பண்ணுதுன்னு வைப்போம், இந்த இடத்துல ஏர் வென்ட் இருக்குன்னு வைப்போம். அப்ப இமேஜின் பண்ணுங்களேன், நிறைய பேருக்கு வந்து இந்த ஏரியால பெயிண்ட் பீல் ஆஃப் தவிர்க்கலாம். ஆமா, இந்த உள்ள போற அந்த ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் என்ன ஆகுது, கேஸும் அந்த ஃப்ரேமும் ரப்சர் ஆகி அந்த இடத்துல தேஞ்சி தான் பெயிண்டே போகுது. அண்ட் வீக்லி ஒன்ஸ் உங்க கேஸை கழட்டி தொடச்சிட்டு போடுங்க, அதுதான் பெஸ்ட். சாம்சங் டஸ்ட் ஜாஸ்தி.
எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவன் வெப்சைட்லயும் மேனுவல்லையும் போட்டுருக்கான், யாருமே படிக்கிறது இல்ல. ஃபோல்டுக்கு வந்து அவன் தெளிவா ஃபோல்டுலயும் போட்டிருக்கான். இந்த மாதிரி நீங்க தப்பான சார்ஜர் எல்லாம் யூஸ் பண்ணி எர்த் ஆகாத மாதிரியான சார்ஜர் இல்லாட்டி அங்க பவர் கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா பெயின் பீல் ஆஃப் ஆகும். யோசிக்க தோணுது. ஆமா வந்து என்ன சொல்றேன், அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும், பெயின் பீல் ஆஃப் ஆகும்னா சரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஊர் தான் அதிகம், பெயின் பீல் ஆஃப் ஆகாம இருக்க என்ன பண்றதுன்னு சொல்லி இப்ப சாம்சங் ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் சாம்சங் சார்ஜர் வாங்க சொல்றேன். நீங்க தேர்ட் பார்ட்டி சார்ஜர் யூஸ் பண்ணா பிரச்சனை. அவன் தானே சொல்றான் எங்க சார்ஜர் யூஸ் பண்ணி. நான் பார்த்தேன், ஆனா சார்ஜர் காஸ்ட்லியா இருக்கே. சேல்ல வாங்கிக்கோங்க. 799க்கு 25 வாட். 25 வாட் சூப்பர். ஃபோல்டுக்கு 500க்கு 45 வாட். இல்ல ஃபோல்டுக்கு 25 தான் சப்போர்ட் ஆகும். 45 ஓகே. 799 தான். ரொம்ப ஒரு மாசம் கிட்ட இருந்துச்சு. சார்ஜ் போட்டேன் 1 ஹவர்க்குள்ள அசால்ட்டா ஏறுது ப்ரோ. 45 வாட் வந்து S25 Ultra யூஸ் பண்ணேன், 1 ஹவர்க்குள்ள ஏறிடுது. இதுல வேற நான் சில சமயங்கள்ல டாப் அப்காக மாட்டுவேன். அப்புறம் OnePlusல ஒரு டைம்ல நார்ட் 2லாம் வரும்போது ஒரு 65 வாட் பிடி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? தெரியும். அதுல கனெக்ட் பண்ணாலும் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0 தான் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறமா தான் அந்த ப்ரொப்ரைட்டரி போய்ட்டானுங்க. அது பைத்தியக்காரத்தனம். அது ஆக்சுவலா வந்து குளோபல், அது வந்து அவங்க பேரு நிலை செமையா இருந்திருக்கும். OnePlus சார்ஜர் ஒன்று எங்க வீட்டுல இருக்கு, யூனிவர்சல். எங்க வீட்டுல இருக்கிற 5 போனுக்கு அதான் சார்ஜ் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அதுல என்ன ஆகும்னா 65 வாட்டுக்கு சூப்பர் ஒர்க் ஆகும், பிபிஎஸ் பிடி எல்லாம் 45 வாட்டுக்கு ஒர்க் ஆகும். அப்ப என்ன ஆகுது, நான் சாம்சங் போனை கனெக்ட் பண்ணா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பரா ஓடுது. ஸோ அந்த மாதிரி சார்ஜரும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ரைட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கைப்புள்ள கேமிங் ப்ரோ 10 Pro அண்ட் எக்ஸல்ல 12 பிட் வீடியோ ரெக்கார்டிங் இருக்காம். ஆமா ப்ரோ, அந்த மோஷன் கேம்லாம் சொன்னீங்களே அந்த மாதிரி தான். அது என்ன கேம் ப்ரோ? அது கேமரா ப்ரோ, ஏதோ ஒரு கேமரா. அது என்ன, நான் கூட இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணேன் ப்ரோ. அதான் சொல்றேனே, இந்த மாதிரியான கேம்லாம் வச்சு அது ப்ரோ கிரேட். அதான் ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது கூகுள் பண்ணாலே வரும் அந்த ஆப் பேரு. இது வந்து ஆனா போயிடுங்க 4000 ரூபாய்ல அந்த ஆப். கிராக்ட் நிறைய இருக்கு, கிராக்ட் இருக்கு. பட் ஆனா 4000 ரூபாய் அந்த ஆப்போட ரேட். இல்ல ஹைலைட் பாருங்க, ஒன்லி ஃபோன் வித் ஆசிட்ன்றது உண்மை. ஆமா, ட்விஸ்ட் என்னன்னா அதான் சொன்னேனே, ஒரு நீங்க இந்த ரா கேப்பபிலிட்டி வீடியோ போனா 2 நிமிஷம் வீடியோ எடுத்தா ஃபைல் சைஸ் தான் 20 ல இருந்து 30 GB. நான் அந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஷாக்னா, அவ்வளவு போட்டோ எடுத்திருந்தேன், வீடியோ எடுத்திருந்தேன், படம் டவுன்லோட் பண்ணிருந்தேன், எல்லாம் ஓகே. திரும்ப பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல் வந்துருச்சு. ஆமா, பார்த்தா லார்ஜ் ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா வீடியோ தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். அப்படி இருந்தது. கிளிக் பண்ணா உள்ள போனா ஒரே ஒரு ஃபைல் இருக்கு. என்னடா நீயா, நீ இன்னும் இங்க தான் இருக்கியா? யாரு? நான் தான். அப்படிதான் இருந்தது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பசார் அப்படிங்கிற நம்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, நான் 6A இருந்து 9Aக்கு அப்கிரேட் பண்ணேன். 1 மந்த் ஆகுது. உண்மையாவே 9A நல்லா இருக்கு ப்ரோ. 6A அளவுக்கு ஹீட்டிங் இல்லை, கேமரா நல்லா இருக்கு. பட் இண்டோர்ல கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் இருக்கு. நல்ல லைட் கண்டிஷன்ல எடுத்தா மட்டும் நல்ல ரிசல்ட் இருக்கு. மேக்ரோ நல்லா இருக்கு. பேட்டரி நான் டெய்லியும் நல்லா யூஸ் பண்றேன். ஸோ 6 to 7 hours வருது. 20% ரிமைனிங் பேட்டரி. 9A வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபோனு, நல்லா இருக்கு. டெய்லி டாஸ்க்கு எல்லாரும் அந்த பெஸ்ல தான் குறை சொல்றாங்க. 9A மட்டும் ஏன் இப்படி திட்டுறாங்கன்னு புரியல. பட் நல்ல போனு, இது வரைக்கும் நான் நல்லா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அப்டேட்ன்ற பேர்ல சொதப்பாம இருந்தா போதும். மோஸ்டா அப்டேட்ல நீங்க அந்த கேமரால கை வைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை பண்றது இல்ல. பரவாயில்லையே. 9A எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்றேனே, கடந்த வாரம் மட்டும் என்னோட நட்பு வட்டாரங்களில் 3 பேர் 9A வாங்கிருக்காங்க. 9A வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நிறைய ஜாலியா இருக்கான் அந்த போன் வாங்கிட்டு. அவன் ஓவரா பில்டப் கொடுத்துருக்கான். அவன்கிட்ட போனை பிடிக்கிட்டு நம்ம HMD டச் போச்சு, வேற லெவல்ல சீன் போட்டுக்கிறான். பிக்சல் வாங்கிட்டான். அது மட்டும் இல்ல, பிக்சல் வாங்கியிருக்கான். சந்துரு கிட்ட இருந்து பிக்சல் பட்ஸ் ப்ரோ வாங்கியிருக்கான், ப்ளூ கலரு. அப்புறம் என்ன பண்ணான், பிக்சல் வாட்ச் 3 வாங்கிட்டான். ஒரே ஈகோசிஸ்டம்ங்க அப்படின்றான். இப்போ என்ன சொல்றான், பட்ஸ் வந்து வாட்ச்லயும் ஒர்க் ஆகும், போன்லயும் ஒர்க் ஆகுமா? கால்லாம் வந்ததுன்னா வாட்ச்ல விட்டு தட்டினா பட்ஸுக்கு போயிடும். உன் பேச்சுல திமிரு தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த தடவை வந்துட்டு போகும்போது HMD டச் கொடுத்துட்டு, அப்புறம் ஒரு ரெட்மி பட்ஸ் 5A இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு வாட்சுக்கு ரெட்மி வாட்ச் மூவ் கொடுத்துருலாம். அவனுக்கு மிவி போட்ரானிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கு போதும். அது நல்லா இருக்கு. ஆமா, பட்ஸ் 5A நல்லா இல்ல, இங்கதான் கிடக்குது. தெரியாம வாங்கிட்டேன் 900க்கு. அப்ப கொடுத்துருங்க, அதே கொடுத்துடலாம். ரைட், அடுத்து பிரேம்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, காட் பிக்சல் 9A ஜியோ மார்ட் வித் HDFC கிரெடிட் கார்டு EMI ஆஃபர் ஃபார் 36,999. ஆக்சுவலா வந்து 35,200 பே பண்ண டியூ டு நோ காஸ்ட் EMI. மொபைல் நல்லா இருக்கு ப்ரோ, பட் ஒன்லி கம்ப்ளைண்ட் ஓவர் நைட் பேட்டரி ட்ரெயின். ப்ரோ அது என்ன செகண்டரி சிம், இ சிம் ஜியோவா? ஒன்னு நான் சொல்றேன் ப்ரோ, ஜியோ கூட பரவாயில்ல இந்த இடத்துல, நிஜமா. BSNL இருக்கான் பாருங்க, செகண்டரி சிம் இ சிம் ஜியோ ப்ரோ, அதை விட்டுறலாம். பிரைமரி சிம் BSNL பாத்தீங்களா, அது நிஜமாவே இப்ப ரொம்ப ட்ரெயின் பண்ணுது ப்ரோ. அதுக்கும் டென்ஸா இருக்கும், வாய்க்கா தகராறுங்க. ஊர்ல இருக்கிற எல்லா போனையும் கெடுத்துருது ப்ரோ. ஏன்னா ஸ்னாப்டிராகன்லயே பேட்டரி ட்ரெயின் போட்டுருக்காங்க. 13 ப்ரோல போட்டேன், அது ட்ரெயின் ஆகுது. ஐபோன்ல போடுறேன், போன் செத்துருச்சு. 12 mini இதுல 12 mini போட்டேன். பார்த்தேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது 68% இருந்தது. அந்த வீடியோல கூட வந்திருக்குமே, 68% இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டு பாக்குறேன், இந்த ரூம்ல தான் சுத்துறேன், பேக்ல அந்த போன் இருக்கு, நான் வெளியே எடுக்கல. அது என்ன இருந்திருக்குன்னா, மொபைல் டேட்டா ஆன்ல இருந்திருக்கு போல. பையன் வந்து இதுல என்ன சொல்றான், இல்ல போனே கனெக்ட் ஆகலன்றான். அது ஓபன் பண்ணி பார்த்தா செத்து கிடக்கு. சரி ரைட்டு,
பிஎஸ்என்எல் ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டாரு அவரு. ஏரியா மேடவாக்கம். இந்த பிஎஸ்என்எல் 2G மட்டும் ஏதோ நம்பர் மெயின்டைன் பண்ணணும்னு மெயின் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ஷூர் வெதர் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிஎஸ்என்எல் ஓவர் நைட் ட்ரெயின் ஆகுது. அது பிஎஸ்என்எல் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க ப்ரோ. ஒரு வழி இருக்கு ப்ரோ. ஒரு நாள் நைட்டு அந்த பிசிக்கல் சிம் இருக்குல்ல, ஏதோ உள்ள போய் சிம் ஆஃப் பண்ணலாம், இல்லாட்டி சிம்மே கழட்டி வச்சிருங்க. அப்போ ஓவர் நைட் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த நாள் உள்ள போனீங்கன்னு வைங்க, பிஎஸ்என்எல் சிம் போட்டுட்டு ஜியோ இ சிம் வந்து ஆஃப் பண்ணலாம், டர்ன் ஆஃப். ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாள் பிஎஸ்என்எல் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க. செக் பண்ணி பாருங்க, ஜியோவா இல்லாட்டி பிஎஸ்என்எல் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லுங்க. எங்களோட சஸ்பெக்ட் என்னவோ அந்த பிஎஸ்என்எல் தான் இருக்கு. மேனுவலா பிஎஸ்என்எல் 2G லாக் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. 75 to 50% பேட்டரி தான். ஜஸ்ட் 8 hours again switched back to automatic and switched off the always on data and developer settings. Switched off background apps in battery for most apps. Switched on adaptive connectivity too. இதெல்லாம் பண்ணா 10 ஹவர்ஸ்க்கு 5% க்கு ஐடியல் பேட்டரி ட்ரெயின் ஆகுது. 5% 10 ஹவர்ஸ்க்கு ஓகே. ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க இத பண்ண வச்சிருக்கீங்கங்கறது நிறைய வர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் கூகுள் ஸ்டில் ஒஸ்ட் தான் மோடம்ல. இவ்ளோ பண்ணியும் பேட்டரி ட்ரெயின் ஆகுது ஓவர் நைட்ல. அது கூகுள் மோடம் இல்ல, சாம்சங்கோட மோடமும் பிரச்சனை இல்ல. இதுல வந்து பிஎஸ்என்எல் கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. பட் இதில் வந்து நோட் மோட்டோரோலா ரேசர் 2025 வாங்கினேன். கசின் லெனோவோ எம்ப்ளாயி. ஸோ காட் த ஃபோன் ஃபார் 35K வித் SBI கார்டு அண்ட் எம்ப்ளாயி 10% டிஸ்கவுண்ட். மோட்டோரோலா.in வெப்சைட்டில் ப்ளூ ஆர்டர் பண்ணேன், க்ரீன் அனுப்புனாங்க, ரொம்ப நல்லவங்க. ஸோ கேன்சல் இட் அண்ட் காட் ரீஃபண்டு. I am a Flipkart Black membership user. First day Big Billion Day sale I was able to add Pixel 9 cart 35K. ஆட் பண்ணிட்டு பே பண்ண போனா ஃப்ரெண்டு கால் பண்ணி ஸ்பிளிட் செகண்ட்ல டீல மிஸ் பண்ணிட்டேன். நத்திங் 3 ஒயிட் கலர் 256GB ஆர்டர் பண்ணேன் 34K. அதே நாள் டெபிட் கார்டு ஆஃபர், அதான் 512GB 35K வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு 512 ஆர்டர் பண்ணேன். ஃபிளிப்கார்ட்டே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டான். எங்க ஆளுக்கு ஆர்டர்ல ஏகட்ட பிரச்சனை வந்திருக்குது. அதனாலதான் லாஸ்டா வெறுத்து போய் ஆஃப்லைன்ல போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. நாரப்பையன் லாஸ்ட் 2 months மொபைல் ஆர்டர் பண்றேன். ஏதோ ஒரு ரீசன்னால அது வந்து வர மாட்டேங்குது. I'm not getting what I wanted. So at last went for Pixel 9 after all the deals were over. Sangeethan Relianceல நல்ல டீல் இருக்கு ப்ரோ. ஜியோ மார்ட்ல சேம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் செல்லர் தான், செல்லிங் இட் ஃபார் 41,999. ஒரு அந்த கார்டு ஆஃபர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய் மைனஸ் ஆகுது. நோ காஸ்ட் EMI வேற இருக்கு. நீங்க நல்ல ஃபோன் வாங்கிருக்கீங்க, 9A சூப்பர் ஃபோன் தாங்க. அது பிஎஸ்என்எலோட இஷ்யூ தான். நீங்க அந்த சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சுவிட்ச் அந்த சிம் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ ட்ரெயின்லாம் இருக்காது, வாய்ப்பே இல்லை. பிஎஸ்என்எல் கொஞ்சம் கோளாரா தான் இருக்கான். அவனை நம்பி எங்கேயும் பேச முடியல. வர வர தெருவில் எங்கே போனாலும் அடிக்கிறது. ஸ்னாப்டிராகன் ஃபோன்லேயே ஓவர் ட்ரெயின் வந்து 12% 20% ஆயிருக்குது. ஒருத்தர் போட்டிருந்தாரு, நம்ம படிச்சிருக்கோம் கமெண்ட்ஸில். பிஎஸ்என்எல் வந்து வேற ஒரு சில இடங்கள்ல வந்து டஃப் கொடுக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அது பார்த்தா பானாவரியா உட்காந்து இந்த இடத்துல டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரிங்க, ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கமெண்ட்ஸு. வேற சில கமெண்ட்டோட நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.